அம்பையர் கிட்ட வாக்குவாதம் பண்ணதுக்கு தோனியை போட்டிகளில் இருந்து தடை செய்யணும் அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரரான வீரேந்திர சேவாக் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. 2019ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வேகமாகவும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. இந்த சீசனோட கப்பை யார் வின் பண்ண போறா அப்படிங்கிறதும் ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்த நிலையில கடந்த 11ஆம் தேதி ஜெய்ப்பூர்ல இருக்க சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல ஐபிஎல்லோட 25வது மேட்சா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதினாங்க. இதுல டாஸ் வின் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழக்கம் போல பவுலிங் செலக்ட் பண்ணாங்க. இதனால முதல்ல பேட்டிங் செஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்புக்கு சுமார் 151 ரன்கள் இலக்கா வச்சிருந்தாங்க. இதுல அதிகப்படியா பென் ஸ்டோக் 26 பந்துகள்ல 28 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஜாஸ் பட்லர் 10 பந்துகள்ல 23 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 152 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கள இறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலே தடுமாறி அவங்களோட விக்கெட்டுகளை பறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கள இறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனான MS தோனி அதிரடியா ஆடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனாரு. ஒரு கட்டத்துல அவரும் தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் மிச்சல் சாண்ட்னரும் விளையாண்டாங்க. இதுல 20வது ஓவரை வீச வந்த பென் ஸ்டோக் அந்த ஓவர்ல 4வது பால போட்டாரு. அந்த பாலுக்கு முதல்ல நோ பால் சிக்னல் கொடுத்த அம்பையர் திரும்பவும் அது நோ பால் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ரெண்டு அம்பையரோட டிஸ்கஷன் படி அது நோ பால் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இத வெளியே இருந்து பார்த்த MS தோனி கடும் கோபத்துக்கு உள்ளானாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆவேசமா கிரவுண்டுக்குள்ள வந்து அம்பையர் கிட்ட கடுமையான வாக்குவாதம் பண்ணாரு. என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் அம்பையர் அந்த பால நோ பால் கொடுக்க மறுத்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவமா தோனி கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாரு. இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்னதான் அம்பையர் கிட்ட தவறு இருந்தாலும் ஒரு பிளேயரா தோனி அம்பையர் கிட்ட வாக்குவாதம் பண்ணது ஐபிஎல்லோட ரூல்ஸ் படி தவறு. இதனால ஐபிஎல் நிர்வாகம் தோனிக்கு அவரோட சம்பளத்துல இருந்து 50% அபராதம் விதிச்சாங்க. இதனால MS தோனி ஒரு கடும் சர்ச்சைக்கு உள்ளானாரு. இப்போ இத பத்தி முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் ஒரு பரபரப்பு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனிக்கு அவருடைய சம்பளத்துல இருந்து 50% அபராதம் விதிச்சதுக்கு பதிலா அவருக்கு 2 அல்லது 3 போட்டிகள்ல விளையாட தடை செஞ்சிருக்கணும். சென்னையோட வெற்றிக்காக இந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணி போராடும் தோனி ஒரு நாள் கூட இந்திய அணி வெற்றிக்காக இது போல நடந்ததில்லையே அப்படின்னு வீரேந்திர சேவாக் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இப்போ இந்த செய்தி தோனியோட ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சேவாக் சொன்னது பத்தினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.